யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சேர்ந்து வாசிப்போம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. நான் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அதனால கொஞ்சம் கவனமாக இந்த வசனங்கள வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க முடியும். நம்ம இயேசு நாமத்தில் கேட்கிறேன். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீ யாருடைய பிள்ளைங்க? தேவனுடைய. உலகத்தின் பிரகாரமாக அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிள்ளைகளா இருந்தாலும் நீங்கள் யாருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள். சர்வவல்ல ராஜாதி ராஜாவோட பிள்ளைங்க. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சும்மா பிள்ளைன்னு சொல்லிட்டு போகல. அல்லேலூயா. நம்ம ஊர்ல சித்தப்பா பெரியப்பா அப்படின்வாங்க, அப்படிதானே? சில ஊர்ல என்ன சொல்லுவாங்க, அப்பான்னு என்ன சொல்றது, சித்தப்பாவே அப்பான்னு கூப்பிடுவாங்க, பெரியப்பாவை அப்பான்னு கூப்பிடுவாங்க, அப்படிதானே? ஆரிப்பட்டில் நிறைய பேர் கூப்பிடுவாங்க பெரியப்பாவை சித்தப்பாவை என்ன சொல்லி கூப்பிடுவாங்க? ஒரே பேர், நைனா, அப்படிதானே? அப்படி சொல்லி கூப்பிடுவீங்களா? சரி, எப்படியோ கூப்பிடுறீங்க, ஏதோ நைனா. தேவனால் பிறந்திருக்கிறான். போதும். நீங்கள் நானும் யாரால் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் தேவனால் பிறந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகள் நீங்க கவனிக்க முடியும். கேட்டேன், நீங்கள் இந்த உலகத்தின் பிரகாரமாக ஒரு தகப்பனுக்கு ஒரு தாய்க்கு நீங்கள் பிள்ளைகளாய் பிறந்திருந்தாலும், இருளின் ராஜ்யத்தில் நீங்கள் இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஒளியின் ராஜ்யத்தினத்திற்கும் ஜீவனுள்ள தேவனிடத்திற்கும் உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எப்படி என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை என்ன செய்திருக்கிறாராம்? ஜெனிப்பித்திருக்கிறார். வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா? தேவனாலே பிறந்திருக்கிறார். இப்போ புது பிறப்பு, புது சிருஷ்டி. அதான் இயேசு கிறிஸ்து வசனத்தை வாசிக்கிறோம். உங்களை எப்படி மாற்றி இருக்கிறாராம்? நீங்கள் புது சிருஷ்டி, புது படைப்பு. இப்ப ஆண்டவர் உங்களை எப்படி மாற்றி இருக்கிறாரோ ஒரு புது படைப்பாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நாம் நினைக்கிறது போல இந்த தோற்றத்தின்படி அல்ல. இந்த தோற்றம் கிடையாது. சிகப்பா இருக்கிறது, கருப்பா இருக்கிறது, முடி நரைச்சிருக்கிறது, முடி கருப்பா இருக்கிறது, குள்ளமா இருக்கிறது, நெட்டையா இருக்கிறது, மொழி பேசுறது, தமிழ் பேசுறது, இங்கிலீஷ் பேசுறது, வேறு மொழிகள் பேசுகிறதுனால மாற்றங்கள் இல்லை.
இந்த உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும்? புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறார். எப்படி சொல்லு வசனம்? நீங்க என்ன பிறந்திருக்கிறீங்க? தேவனால் பிறந்த. அப்ப தேவனால் பிறந்ததெல்லாம் என்ன சொல்லுகிறது வசனம்? உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நான் இந்த உலகத்துல நான் ஜெயம் உள்ளவனாய் வாழ்வதற்காகத்தான் கர்த்தர் உங்களை ஜெனிப்பித்திருக்கிறார், உங்களை படைத்திருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. ஜெயம் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் அல்ல, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சித்தாந்தம் கவனி. தேவனால் பிறந்தவன் என்ன செய்ய மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான். இப்ப இந்த புது படைப்பு என்ன செய்வதில்லை? பாவம் செய்வதில்லை. இந்த புது படைப்பு எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறதோ ஏன்னா நீங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக. நான் அடிக்கடி இந்த வசனத்தை அடிக்கடி சொல்லிட்டு வரேன். ஏன்னா நாம் மற்ற ஜனங்களை போல நாம் அல்ல, நீங்களும் நானும் தேவனாலே மாற்றப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், புதிதாக்கப்பட்டவர்கள், புது படைப்பாய் மாற்றப்பட்டவர்கள், புதிய காரியத்தை செய்யும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இன்னொரு வசனத்தை காட்டுறேன். யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 18 வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன் உள்ளவராக நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார், படைத்தார். எப்படி உங்களை படைச்சு கொண்டிருக்கிறாரு, எப்படி உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறாரு, எப்படி உங்களை வளர்த்து கொண்டிருக்கிறாருன்னு சொன்னால் ஜீவனுள்ள தேவனுடைய வசனத்தினாலே. அல்லேலூயா. யார் ஒருவன் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறானோ, யார் இந்த வசனத்தை நம்புகிறானோ, ஏற்றுக்கொள்கிறானோ, அது அவனுக்கு உள்ளே போய் மாற்றத்தை உண்டாக்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய மாத்திரை பார்த்தா வெள்ளையா இருக்கும், இல்லைன்னா நிறைய மாத்திரை மஞ்சளா இருக்கும், இல்லை நிறைய மாத்திரை சிவப்பா இருக்கும். பார்த்துக்கிட்டீங்களா? மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு இருக்கு. ஆனா வெள்ளையா மாத்திரை இருக்கிற எல்லாமே ஒண்ணு கிடையாது. பார்க்க வெள்ளையா தெரியுது, ஆனா ஒவ்வொரு மாத்திரையும் ஒவ்வொரு வியாதிக்குரியது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமானது. நாம் நினைக்கிற எல்லாம் ஒண்ணு இல்லை. தேவனால் பிறந்தவர்கள் எல்லாம் வித்தியாசமானவர்கள். அல்லேலூயா. தேவனால் உங்களை அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் வித்தியாசமான ஒரு ஆளுகையை இந்த பூலோகத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக, ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக, ஒரு ஆசீர்வாதமான வாழ்வை நீங்கள் இந்த பூலோகத்தில் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் விரும்புகிறார். அப்போ வசனம் சொல்லுகிறது, நீங்கள் தேவனால் பிறந்தது எதற்கு என்று சொன்னால் நீங்கள் தேவனை போலவே, கிறிஸ்துவை போலவே தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்துல அதிகாரம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இப்போ சிங்கம் இருக்கு, சிங்கத்தின் பிள்ளைக்கு என்ன சொல்லுவோம்? சொல்லுங்களேன். சிங்கக்குட்டி கழுதைக்குட்டி ஆகுமா? குட்டி ஆகுமா? குரங்கு குட்டி என்ன ஆகும்? குரங்குல இருந்து வந்துச்சுன்னா என்ன வரும்? சொல்லுங்க. குரங்கு குட்டி தான் வரும். அப்படிதானே? கரடிகிட்ட இருந்து வந்து ஒரு குட்டி போட்டுச்சுன்னா என்ன போடும்? எலி குட்டி எது போடுமா? இல்லைங்க, கரடி கருப்பாக இருக்கு, எலியும் கருப்பாக தான் இருக்கு அப்படின்னு குட்டி போடுமா? இல்லை. கரடி என்னதான் குட்டி போடும்? கரடி குட்டி தான் போடும். சிங்கம் என்ன குட்டி தான் போடும்? சிங்க குட்டி தான் போடும். குரங்கு என்ன குட்டி தான் போடும்? குரங்கு குட்டி தான். இப்போ ஆண்டவர் உங்களை எண்ணி பார்த்து சொல்றாரு, நீங்கள்லாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். நீங்களாம் யாரு? தேவன் உங்களை ஜெனிப்பித்திருக்கிறார், பிறப்பித்திருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார், உங்களை முன்குறித்திருக்கிறார். நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். இத்தனை வசனத்தை உங்களை வாசித்து காட்டுறேன். அப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகளாக. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக. தேவனுடைய பிள்ளைகள் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, அது எப்படி உண்டாக்குகிறது என்று சொன்னா, தேவனுடைய பிள்ளைன்னா சும்மா இல்லை சர்ச்சுக்கு வர்றது, பயபக்தியா இருந்துட்டு பயபக்தியா போறது, அதல்ல. உறவு கொள்வது,
தகப்பன் தன் பிள்ளை மேல உறவு கொள்வது போல, பெற்றோர் தன் பிள்ளைகள் மேல அன்பு கூறுவது போல, நாம் பெற்றோரிடத்துல எவ்வளவு உரிமையாய் நாம் கேட்கிறோமோ, உரிமையாய் பேசுகிறோமோ, உரிமையாய் நாம் பெற்றுக்கொள்கிறோமோ, அதே போல கிறிஸ்துவனிடத்திலும் தேவனிடத்திலும் சர்வவல்ல ஆண்டவரிடத்திலும் அவரோடு கூட உறவு கொள்ளும் போது, அவரோடு ஜீவிக்கும் போது, நாம் அவரிடத்தில் இருக்கிற எல்லா விதமான அதிகாரங்களையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சேர்த்து வச்சிருக்கிற சொத்தை ஏத்த வீட்டுக்காரனுக்கு கொடுப்பீங்களா, உங்க பிள்ளைகளுக்கு கொடுப்பீங்களா? நீங்க சத்தமா சொல்லுங்க. யாருக்கு கொடுப்பீங்க? பிள்ளைகளுக்கு. இல்லைங்க, என் வீட்டுல இருக்கிற பிள்ளை ரொம்ப சேட்டக்கார பிள்ளை. என் வீட்டுல இருக்கிற பிள்ளை சொன்னபடியே கேட்கறது இல்லை. எப்ப பார்த்தாலும் வம்பு எடுத்துட்டு வந்துடுறான், எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டே வர்றான். அதனால ஏத்து வீட்டுக்கார பையனை பாருங்க, ரொம்ப அழகான பையன், அருமையான பையன், நல்லா படிக்கிறான், நல்ல வேலைக்கு போறான், அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல உதவி செய்யணும், ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கேன். அதனால அந்த நல்ல பிள்ளைக்கு சொத்தை எழுதி வைக்க எழுத வைக்கல. கேட்கல, எனக்கு கேட்கல. என்ன ஆனாலும் காப்பிக்கு தங்கிஞ்சு என் பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல எத்தனை ஆசீர்வாதங்களும், எல்லா ஆசீர்வாதங்களும் யாருக்கு சொன்னால் தேவனாகிய கர்த்தராலே பிறந்த நமக்கு. அதைத்தான் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கிறாரு? அதிகாரத்தை கொடுக்கிறார். அதிகாரத்தை கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்ற காரியங்கள், ஒரு சில காரியத்தை வேகமாக நாம் தியானிப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். யோவான் 10:30 வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். வாசிக்கலாம், சேர்ந்து வாசிப்போம். ஒன்றாயிருக்கிறோம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரிகளை உங்களுக்கு காண்பித்தேன், அவைகள் எந்த கிரியை நிமித்தமாவது என் மேல் கல்லெறிகிறீர்கள் என்றார். யூதர்கள் அவருக்கு பிரயத்தனமாக, நற்கிரிகள் நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல்லெறிவதில்லை, நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி இவ்விதமாய் தேவ தூஷணம் சொல்லுகிறபடியினால் உன்மேல் கல்லெறிகிறோம் என்றார்கள். 34. இயேசு அவர்களுக்கு பிரயத்தனமாக,